தெலுங்குல கிடைக்கிற அந்த ரெஸ்பெக்ட் தமிழ்ல கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் இந்த தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மனப்பான்மைன்னு எனக்கு தெரியாது. அவங்க எப்போதுமே வந்து தமிழ் ஆல்வேஸ் தமிழ் இல்லக்கா, தமிழ் கிடையாது. எனக்கு தமிழ் பிடிக்காது. இதை பார்த்து எவ்வளோ பேர் கோவப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி இது இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் வாண்டடாக தமிழில் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் எனக்கு தெலுங்குல பெட்டர் ரெஸ்பெக்ட், பெட்டர் சேலரி, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெலுங்குல. பட் ஆனால் எனக்கு வாய்ப்பு கேட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க ஃபர்ஸ்ட். அவங்க என்னமோ எனக்கு வாழ்க்கை தர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்னமோ இங்கே ரொம்ப என் கரண்ட் பில்லு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. நாங்கள் உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னப்போ நான் சொன்னேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலீங்களே, நீங்கள் தானே என்ன கால் பண்ணி கேட்குறீங்க, அப்போ நான் தானே உங்களுக்கு நான் என்ன ஒர்த்துன்னு நான் தானே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னோடனே, இல்லை இல்லைம்மா சரியாக இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பேசினாலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு உண்டான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கணும். அண்ட் இவ்வளோ வருஷம் நான் பெருசாக இது கிழிச்சிட்டேன், இது பயங்கரமாக இதில் நான் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன்லாம் நான் எதுவுமே சொல்லலை. பட் 30 வருஷம் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்ததே எனக்கு பெரிய சாதனை. வெரி குட் ஆக்டர்னு தெரியுமா? நான் பியூட்டிஃபுல் ஆக்டர். பிதாமகன் மாதிரி படங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு படம், அது இன்னொரு படம் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஏரியாவில் தான் நீ ரொம்ப அது அப்படியே தனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த கேரக்டர் நீ அதை பண்ண விதம், அந்த காஸ்டியூம்ஸ், வே ஆஃப் அந்த மேக்கப்பு, அந்த ஒரு ஆம்பளத்தனமாக அந்த நடக்கிறது, அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் இது அப்போ இப்போ. அதாவது நான் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த கேரக்டருக்கு போய் நான் அவங்களோட போய் 1 மாதம் உட்காந்து அவங்களோட செட்டப் பண்ணி அது மாதிரி நான் ஆடுறேன். பட் நீ அது மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே தான் பண்ணுறேன். பாப்பா அப்பா இல்லை, அப்பா ரொம்ப சின்னதுலேயே இறந்துட்டாங்க. when I was 9 அப்பா passed away. and அப்பா ஆல்சோ வெரி கூல் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா என்கிட்டயும் ரொம்ப சில்ட் அவுட் தான். ஜாலியாக தங்க தட்டில் தான் ரொம்ப அது இல்லை. ஐ வுட் நாட் கால் ஹர் லைக் ரஃப் மதர்லாம் கிடையாது. பட் அம்மா எப்படின்னா ஷி ஹேஸ் திஸ் குட் கண்ட்ரோல் ஓவர் மீ அண்ட் பயங்கர ஃப்ரீடமும் கொடுத்தாங்க. ரெண்டுமே அம்மாக்கு அது அந்த அந்த ஒரு ஹார்ஸ் இப்படியும் பிடிப்பாங்க இப்படியும் பிடிப்பாங்கல்ல. ஷி நோஸ் ஹவு டு ஹேண்டில் மீ. என்னையெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ணீங்கன்னா, நீங்கள் மிரட்டினீங்கன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவேன் நான். அதனால அம்மாக்கு அதெல்லாம் தெரியும். இவங்களுக்கு சொல்ற மாதிரி தான் சொல்லணும், பண்ற மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி தான் அம்மா. ஸோ பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். எனக்கு டிரைவர்லாம் கிடையாது. நான் 12 மணிக்கு நான் வெளில போகிறேன்னு சொன்னாலும் ஓகே போயிட்டு வாங்க, அந்த ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியுமே, நீ வந்துருவே என் வீட்டுக்கு வந்து உட்காந்து அரட்டை அடிச்சு இருக்கா. அந்த தனஸ்ரீ அப்பார்ட்மெண்ட்டை மறக்கவே மாட்டேன் நான். அதில் எல்லாரும் ஐ திங்க் அது வந்து ஒரு ஹப்பு மாதிரி இருந்ததுல ஒரு டைமில். எல்லாம் திருப்பி வராது. அந்த ஒரு வயசு, அதோடைய அந்த அதாவது ஒன்றுமே இல்லை நம்ம மனசில். அப்படியே ஜாலியாக இருப்போம், ஜாலியாக ஆடுவோம் டான்ஸு, அப்படியே ரொம்ப ஜாலியாக. அம்மாவும் லைக் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. அம்மா ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்களே, யூ பி லைக் திஸ், இப்படி தான் நடிக்கணும் ஆக்டிங் இதிலலாம். இல்லைன்னா ஆக்டிங் பக்கமே வந்து நிற்க மாட்டாங்க, ஒன்லி ஷூட்டிங் மட்டும் வந்து உட்காருவாங்களா? எங்கள் அம்மா வந்து வெரி ஸ்ட்ராங் கிரிட்டிக், வெரி ஸ்ட்ராங் கிரிட்டிக். ப்ராபப்ளி இப்போ நான் நிறைய ஷோஸில் ஜட்ஜ் பண்ணி ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜட்ஜுன்னு எனக்கு பேர் வாங்கினதுக்கு ஐ திங்க் மை மாம் இஸ் த ரீசன்.